நம்ம ஊர்ல நம்ம ஆளுங்களுக்கு பாதுகாப்பே இல்லையா அப்படின்றத பாத்தீங்கன்னா, மொட்டையா பாதுகாப்பு இல்லன்னு சொல்றத விட, பிழைக்க வந்த ஒரு சில ரவுடிங்களால நம்ம ஆளுகளுக்கு ஏற்பட்ட அவலநிலைன்னு கூட சொல்லலாம். அது என்ன அவலநிலை அப்படின்றத நான் சொல்றேன். சென்னை பெரம்பூர் ரயில்வே கேரேஜ்ல கௌதம்னு ஒருத்தர் டெக்னீஷியனா வேலை பார்த்துட்டு இருக்காப்ல. அங்க பெயிண்டிங் வேலை பார்க்கறதுக்காக கான்ட்ராக்ட் எடுத்து வெளிமாநிலத்துல இருந்து ஒரு வடக்கு கேங் வந்திருக்கு. அங்க அவனுங்க பெயிண்டிங் அடிக்க கூடாத இடத்துல அடிச்சதால கௌதம் போய் இங்க அடிக்காதீங்க, இது வேற வேலை நடக்கிற இடம்னு ரொம்ப சாதாரணமா தட்டி கேட்டிருக்காரு. ஒரு வார்த்தை சொன்னது குத்தமா, அதுக்கு அந்த வடக்கங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, 7 பேர் ஒன்னா சேர்ந்து வந்து கௌதம அடிச்சு கத்தியால சராமரியா வெட்டி இதை தடுக்க வந்த புருஷோ தென்றல்னு இன்னும் 2 பேரையும் போட்டு அடிச்சு 3 பேரையும் ரத்த வெள்ளத்துல ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சிட்டானுங்க. வந்தியா வேலையை பாத்தியா கூலியை வாங்கினான்னு இல்லாம ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்க்குள்ளே பூந்து நம்ம ஆளுங்களை கத்தியால குத்துற அளவுக்கு இவங்களுக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும். இப்போதைக்கு தப்பிக்க நினைச்ச அந்த 7 பேரையும் ரயில்வே போலீஸ் கையங்களமா வளைச்சு பிடிச்சு உள்ள தள்ளிட்டாங்க. ஒரு பெயிண்டிங் அடிக்கிற வேலைக்கு நம்ம ஊர்ல இல்லாத ஆளுங்களை அங்க இருக்க போறானுங்க. எத்தனையோ பேர் வேலைக்காக காத்துட்டு இருக்கும் போது கான்ட்ராக்ட்ங்கிற பேர்ல வெளிமாநிலத்துல இருந்து யார் எவருன்னு கூட விசாரிக்காம ஆளுங்களை வேலைக்கு விட்டா அவனுங்க இதையும் பண்ணுவாங்க, இதுக்கு மேலேயும் பண்ணுவாங்க. நம்ம ஊர் வேலைகளை நம்ம ஆளுக்கே கொடுக்காம லாபத்துக்காக இப்படி பண்ணா கடைசியில நம்ம உயிருக்கு தான் உழ வைப்பாங்க.